ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று கோகுலாஷ்டமி நாளானது வருதுங்க. இந்த கோகுலாஷ்டமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கோகுலாஷ்டமி நாள் அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த கோகுலாஷ்டமி நாளை எப்படி கொண்டாடணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அப்படி மாறக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்றதை தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக கும்பம் ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவான் மகா விஷ்ணு பூமி பாரம் குறைப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஆவணி மாதத்தில் நடு இரவில் தேய்பிறை அஷ்டமி திதி உள்ள நாளில் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி என்று பலவிதமான பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த கோகுலாஷ்டமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாக பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு பாதத்தை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது வழக்கமான ஒரு விஷயங்க. கிருஷ்ணன் கோவில்களில் உரியடித்தல், வழுக்கு மரம் இந்த மாதிரி விளையாட்டுகள் நடைபெறும். ஸ்ரீ ஜெயந்தி என அழைக்கப்படும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசியில் சூரியன் இருக்கும் சமயம் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நாளான இந்த தினம் ஸ்ரீ ஜெயந்தி தினமாக சொல்லப்படுது. அதே போல இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோகுலாஷ்டமி நாளன்னைக்கு மாலை நேரத்தில் கிருஷ்ணரை மனதார வேண்டி கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து மனதார நீங்க வேண்டிக் கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு மறக்காம செய்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரக நிலை பார்த்தீங்கன்னா ராசியில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, ராகு, ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைந்திருக்கு. உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கு எப்பவுமே உதவிக்கரம் நீட்டுவதில் நீங்க ஆர்வம் மிக்கவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். சனியின் பார்வை ராசியின் மீது பதிவதால் பணவரவு நன்றாக இருக்கும். இழுப்பறியாக இருந்தவை சாதகமாக முடியலாம். தேவையற்ற கவலைகள் நீங்கிடும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே நிறைந்திருக்கு. வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறலாம். எதிர்காலத்திற்கு தேவையான பணிகளை திட்டமிட்டு செய்வீங்க. கும்பம் ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிடும். கடன் பிரச்சனைகள் தீரலாம். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பாதியில் நின்று வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு.
கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. வழக்குகளில் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் உங்களுக்கு தடுக்கும். வீண் அலைச்சல் உங்களுக்கு குறையலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது மாணவர்களுக்கு அதிக கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய மாற்றம் உருவாகலாம். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அரசியல் துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியலாம். மதிப்பு மரியாதை சிறப்பாக உங்களுக்கு அமையலாம். செல்வாக்கு ஓங்கலாம். நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும். அடுத்ததாக கும்பம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா பிரிந்து சென்று தம்பதியினர் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உங்களுக்கு கிடைக்கலாம். மருத்துவ தொழில் புரிபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வருவாய் வரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சோதனைகள் அனைத்துமே வெற்றியாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கும்பம் ராசியில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரலாம். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யுங்கள். படிப்பில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரன்கள் வந்து சேரலாம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரலாம். ஸோ சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு உங்களுக்கு நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்க உங்களுடைய குடும்பத்துல ரொம்பவும் மகிழ்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம். அடுத்ததாக கும்பம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உங்களுக்கு உருவாகலாம். அதாவது மாணவர்களுக்கு கல்வியில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். அரசாங்கம் அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இட மாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். ஸோ கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் விஷ்ணு சகஸ்ர நாமம் படித்து பெருமாளை மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நீங்க தவிர்க்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் இதனால நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கும்பம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.